சரி, இப்போ உன்னை தூங்க வைக்கிட்டா? கண்ணை மூடி படுத்தாவது தூக்கம் வருதான்னு பாப்போம். தூங்குறியா செல்லம்? தூங்கு தூங்கு. நான் உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிட்டா? கண்ணூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்னாலே. ஓய், தூங்கிட்டியா? சத்தமே வரல. ஒருவேளை தூங்கிட்டாலோ? ஓகே ஓகே ஓகே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாலே. டே மச்சான், தூங்கிட்டியா? தூங்கிட்டா. தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா அசந்து தூங்குறான்னு நினைக்கிறேன். ச்சே, ரொம்ப மிஸ் பண்றேன்னு எனக்கு ஃபோன் பண்ணா. அவ முழிச்சிருக்கும் போதே வந்து பாத்துடணும்னு நினைச்சேன். ஆனா தூங்கும் போது தான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில அவ எந்திரிச்சோடனே சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தனியா நிம்மதி கூட ரூம்ல இருக்கிறது தப்பாயிடும். வீட்டுக்கு கிளம்பலாம். மச்சான், ஐ லவ் யூ டி. நல்லா தூங்கு. காலையில மீட் பண்ணலாம். நீ தூங்குறத கூட பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நம்ம காலையில மீட் பண்ணலாம். ஆதி, சுடரமா வாங்க. என்னப்பா தூங்கிட்டாளா? பார்க்கவே இல்லையா? நீங்க பேசிக்கல, நான் வேணா எழுப்பவா? அம்மா மாமா, வேண்டாம் வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். அவ தூங்கட்டும். என்னது, நீங்க தூங்க வச்சீங்களா? ஆமாமா, என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி போன்ல அழுது பேசினா. அதுக்காக தான் அவளை பார்க்க வந்தேன். படுத்துட்டு தூக்கம் வராம சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தனியாவே புலம்பிட்டு இருந்தா. லைட்டா தட்டி கொடுத்தேன், நல்லா தூங்கிட்டா. அம்மா சாரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ தூங்கலன்றதுனாலதான் பக்கத்துல படுத்து தட்டி மட்டும்தான் கொடுத்தேன். நீங்க எதுவும்? சச்சா தம்பி, என்னப்பா? உங்களை நான் தப்பா நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன்ப்பா. யாரோ ஒருத்தர் என் பொண்ணை வந்து பாத்துட்டு போங்க, அவ கூட இருங்கன்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசாப்பா? உன்னை சொல்றேனா, அது உன் மேல இருக்கிற நம்பிக்கையிலப்பா. உங்க நம்பிக்கைய வீணடிக்க மாட்டேமா. தெரியும்பா. எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு ஆதி கிட்ட என்ன பிடிக்கும், ஏன் அவனை நீ இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு கேட்டப்போ அவ என்கிட்ட ஒரு நாள் நடந்த விஷயத்த சொன்னா. என்னமா சொன்னா? அன்னைக்கு நிம்மதி காலேஜ்க்கு போயிட்டு இருந்தப்போ. மச்சான் வாடி, காலேஜ்க்கு டைம் ஆகுதுல. உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நானும் ஸ்டேஷனுக்கு போகணும்டி. வா. இல்லடா, நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் அப்படியே காலேஜ்க்கு போய்க்கிறேன். காலேஜ்க்கு போறியா? காலேஜ்னா 4 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி போவ? நான் தானே எப்போதும் உன்னை டிராப் பண்ணுவேன். வாடி. அது வந்து இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன். நீ போடா. எப்போதும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக மாட்டியே. நான் தானே உன்னை எப்போதும் டிராப் பண்ணுவேன். இன்னைக்கு மட்டும் என்ன? டேய், நான் தான் சொல்றேன்ல, நீ போ. என்னடி, எதுவும் பிரச்சனையா? உன் மூஞ்சியே சரியில்லை. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நீ போடா, போ. ஹே லூசு, என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்படி பண்ற? மச்சான் மச்சான், அது வந்து எப்படி உன்கிட்ட? ஹே என்னடி? இல்லடா, என்ன மெடிக்கல்ல டிராப் பண்றியா? மெடிக்கல்லையா? எதுக்கு? அது அட என்னன்னு சொல்லி தொலை. டேய், எனக்கு பீரியட்ஸ் டா. மெடிக்கல்ல டிராப் பண்ண, நான் நாப்கின்ஸ் வாங்கணும். ஹே, அதான் ஒரு மாதிரி இருக்கியா? இத என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? இல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். மண்ணாங்கட்டி, இன்னும் எந்த உலகத்துல இருக்க நீ? எதை வெளிப்படையா பேசணுமோ அத பேச மாட்டீங்க. சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரேன். என்னது, நீ போறியா? நான் போகாம பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் போய் கூட்டிட்டு வரவா? இல்ல, என்ன டிராப் பண்ணடா, நான் வாங்கிக்கிறேன். லூசாடி நீ. உண்மையை சொல்லட்டா, பசங்க யாருமே இதுக்கு வெக்கப்படுறதே இல்லடி. இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஓப்பனா பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனாலதான் பசங்களுக்கே அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கூச்சமா இருக்கு. இயற்கையா நடக்கக்கூடிய விஷயத்த எதுக்கு மறைச்சு வைக்கணும்? அதுலயும் முக்கியமா சொல்ல போனா இது பெண்களோட சக்திடி. பெண்மைக்கான உணர்வு தரதே இந்த ஒரு விஷயம் தானே. நீங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா நாங்களும் அதை மதிப்போம். இங்க பாரு, சரக்கு பாட்டிலு, சிகரெட்டு, கஞ்சா, கொக்கைன்னு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் வெளிப்படையா வித்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெருமையா ஸ்டேட்டஸ் எல்லாம் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறைக்க வேண்டிய விஷயத்த நம்ம எல்லாரும் வெளிப்படையா காட்டிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையா நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் அது வெக்கப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. மச்சான், எனக்கு நாப்கின்ஸ் எல்லாம் வாங்கிடுவான்னு வெளிப்படையா சொல்லு. என்ன? சரிடா. ஹே, பெண்கள் இல்லனா ஆண்களே இல்லடி. அம்மா, அக்கா, வைஃப், தங்கச்சி, ஏன் இவங்க எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அது எல்லாமே பெண் தானே. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு,
நாப்கின் வாங்கிட்டு வரேன். இங்க பக்கத்துல தான் வாஷ்ரூம் இருக்கு, போய் மாத்திட்டு வந்துக்கலாம். ஓகே? ஓகேடா. தம்பி, இது எல்லாத்தையுமே நிம்மதி என்கிட்ட சொன்னாப்பா. அம்மா. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்லப்பா, உங்களுக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு பிறக்க போற பொம்பளை பிள்ளையும் ஒரு பொண்ணு தானேன்னு அப்பவே உங்க மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சுப்பா. நான் ஒன்னும் அப்படியே எதை பத்தியும் யோசிக்காம என் பொண்ணு லவ் பண்ணிட்டா, அதனால அந்த பையனை தான் கட்டி கொடுக்கணும்லாம் நினைக்கலப்பா. எனக்கும் உங்களை பத்தி 4-5 விஷயம் தெரிய வரும்போதுதான் என் பொண்ணு உங்க கூட இருந்தா நல்ல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பான்னு தோணுச்சு. அதுக்காகவே தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அம்மா, எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன வளர்த்தது முழுக்க முழுக்க எங்க அப்பா தாம்மா. எங்க அப்பா எப்போதும் சொல்லிட்டே இருப்பாருமா, நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் சரி பசங்க எப்போதுமே பொண்ணுங்களை மதிக்க கத்துக்கணும்னு. பொண்ணுங்களை பொருளா பாக்குறவன் தாமா தப்பா நடந்துக்கணும்னு நினைப்பான். பொண்ணுங்களை மதிக்கிறவன் கண்டிப்பா அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து நல்ல விதமா தான் பாப்பான். இதுவும் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்ததுதான். தம்பி, உண்மையா சொல்றேன்ப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் பொண்ணு ஏன் உங்களை இவ்ளோ லவ் பண்றான்னு எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. அவ கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்கா. அவளை கரெக்டான ஆள் கிட்ட தான் நம்ம ஒப்படைக்க போறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, இவ்ளோ சென்டிமெண்டாலாம் பேசாதீங்கம்மா. இது உங்களுக்கு செட் ஆகல. சுடரம்மா தான் எப்போதும் எனர்ஜியா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். அது நம்ம கூடவே பிறந்ததுப்பா, அது எப்போதுமே இருக்கும். இருந்தாலும் அப்பப்ப எமோஷன் ஆகணுமா இல்லையா? ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, ஓடி போய் மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க. எனக்காகன்னு சொல்லல. அப்புறம் அம்மா அப்பா மூஞ்சில முழிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அவங்களுக்கும் தேவையில்லாத வருத்தம் எதுக்கு, அதுக்குதான் சொல்றேன். அனுபவத்துல சொல்றேன் தம்பி. அட ஆமால, சுடரம்மா ஓடி வந்தானே கல்யாணம் பண்ணீங்க. அத வேற சந்தோஷமா சொல்லிக்கணுமா? ஓடி வந்து கல்யாணம் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா யாரு கல்யாணம் பண்ணணும்னு இருக்குல்ல, அதுல நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா. சரிப்பா ஆதிப்பையா, டைம் ஆயிடுச்சு. நீங்க வீட்ல போய் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. அம்மாவை அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஒத்துக்க வைங்க. ஒரே டைம் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லி பாருங்க. நானும் இங்க இவர்கிட்ட அப்பப்ப ஸ்க்ரூ போட்டு வைக்கிறேன். ஒத்துக்கிற மாதிரி வராங்கன்னா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். ஓகேமா. சரிம்மா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறம் நிம்மதி எந்திரிச்சானா அவகிட்ட சொல்லுங்க, நான் நைட் அவளை வந்து பார்த்தேன்னு. கண்டிப்பா சொல்றேன், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகே ஆதிப்பையா, பாய். அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. பாய்மா. என்னடி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்க? போமா. ஹே, சோகமா உட்கார்ந்திருக்கனா? எதுக்கு சோகமா இருக்கன்னு சொல்லு. அப்படி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஜாலியா சிரிச்சு பேசு. ஐயோ அம்மா, இந்த ஆதி என்ன உண்மையாவே லவ் பண்றானா இல்லையாமா? ஏன் திடீர்னு அப்படி ஒரு கேள்வி கேக்குற? நேத்து சாயங்காலம் 7 மணி போல அவனுக்கு ஃபோன் பண்ணேமா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கால் பண்ணேன். இப்ப வரைக்கும் என்னடி ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. என்னம்மா அவன் இப்படி இருக்கான்? ஆனா சத்தியமா ஆதி கிட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லம்மா. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இப்போ ஓகே வாடி நல்லா இருக்கியான்னு கேட்பான்னு நினைச்சேன். 7 மணில இருந்து இப்ப காலையில 7 மணி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணல, ஒரு வாட்டி கூட மெசேஜ் அனுப்பல. அப்புறம் இன்னும் சொல்லு. எனக்கு அப்படியே கோவமா வருதுமா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? அவன் கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும்ல. அந்த திமிரு தான் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்புறம்னா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏமா நீ வேற. இனிமே ஆதி மூஞ்சிலே முழிக்க மாட்டேமா. இதுக்கப்புறம் அவன் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணட்டும், அப்புறம்லாம் இருக்கு அவனுக்கு. நிம்மதி, உன்னை இப்ப பாக்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? உன்னை நினைச்சேன் நானும் சிரிச்சேன், நிம்மதி நிம்மதி. மா, நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு பாடிட்டு இருக்க. பின்ன உன்னை நினைச்சு சிரிச்சு பாட்டு பாடாம பின்ன என்ன பண்ண சொல்ற? ஆமா, நைட்டு தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தியே, எப்படி தூங்குன? நான் தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்டதுக்கு பதில சொல்றீ. ஆமா, தூங்க முடியாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் கண்ண மூடி இருப்பேன், யாரோ வந்து என் மேல தட்டி கொடுத்து என்ன தாளாட்டின மாதிரி எனக்கு இருந்துச்சுமா. ஆமாமா, அவ்வளோ சுகமா இருந்துச்சு. அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டேன். செம்ம தூக்கம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன் மணி 6:30. யாரோ கனவுல வந்து உன்னை தட்டி கொடுத்து தாளாட்டினாங்கன்னு சொன்னியே, அந்த யாரோ கனவுல எல்லாம் வரல, நிஜத்துல தான் நடந்துச்சு. ஓ, நீதான் வந்து தட்டி கொடுத்தியா? தேங்க்ஸ்மா. ஆமா, பிறந்ததுல இருந்து 10 வயசு வரைக்கும் தட்டி கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப 7 கழுது வயசானதுக்கு அப்புறமா தட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. நீ பண்ணலையா? அப்ப வேற யார் பண்ணா? அப்பாவா? உங்க அப்பா. நல்லா வருது வாயில. நீயும் இல்ல அப்பாவும் இல்ல. அண்ணனா? இல்லையே, அவன் நைட் ஷிஃப்ட்ல போயிருக்கான்.
யாருமா? ஏண்டி இதெல்லாம் பண்ணாத எல்லாத்தையும் கேக்குற. உனக்காகவே பிறந்து உனக்காகவே வளர்ந்து உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கானே, அவனை பத்தி நீ நினைக்கவே இல்லையாடி? ஆதி வந்தானா? லூசு, நீ அவனை மிஸ் பண்றேன்னு ஃபோன் பண்ண உடனே அவன் அடுத்த நிமிஷம் இங்க வந்து நின்னா. உங்க அப்பாவை சமாளிச்சுட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. நான் தான் நீ என்னோட ரூம்ல படுத்திருக்கன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புனேன். உன் ரூம்க்கு வந்து பாக்குறப்ப நீ முழிச்சு புலம்பிட்டு இருந்தியான். உன் பக்கத்திலே படுத்திருந்து உன்னை தட்டி தாளாட்டி தூங்க வச்சுட்டு தான் போனான். அம்மா, ஆதி என்ன பார்க்க வந்தானா? அதான் சொல்றேன்லடி, வந்துட்டு உன்னை பார்த்துட்டு அப்படியெல்லாம் போல, உன்னை தூங்க வச்சுட்டு தான் போனான். உண்மையை சொல்லிட்டாடி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் ஆதிக்கிட்டே சொன்னேன், உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்ணலாம் சொன்னேன். சூப்பரான ஆளை தாண்டி செலக்ட் பண்ணிருக்க. உண்மையாவே ஆதி கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, அம்மா ஆதி வருவான்னு நினைக்கவே இல்ல. அவன் தான் என்ன தூங்க வச்சானா? அவன் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் நேர்ல எனக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கான். ஆதி, ஆதி ஐ லவ் யூ ஆதி. உனக்காக உயிர் பூத்து நின்றேன், உனக்காக கண்ணி காத்து நின்றேன்.